ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கட்டளை மாரியம்மன் கோயிலுக்கு தான். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடன்பேட்டையிலிருந்து மூணார் போகிற வழியில் காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கோயில். இது வந்து ஃபாரஸ்ட்டுக்கு உட்பட்டது இந்த கோயில். இது வந்து சக்தி வாய்ந்த கட்டளை மாரியம்மன் கோயில். நீங்கள் என்ன வேண்டிட்டு போனீங்கனாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். இதில் வந்து பால், தயிர், எண்ணெய் இந்த மாதிரி பொருளை கொண்டு கொடுத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க. இதில் இங்கே என்னென்னா எலுமிச்சம்பழம் வச்சு குளிக்கிறது தான் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இந்த கோயில் வந்து செவ்வாய், வியாழன், ஞாயிறு 3 நாள் இருக்குது வாரத்தில். அப்புறம் அமாவாசை நாள்லேயும் இருக்குது. அமாவாசை நாளில் தான் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்புறம் சண்டேலேயும் கூட்டம் இருக்குது. நம்ம இப்போ இந்த பிக்கப்பில் போய் இறங்கிட்டு அந்த பிக்கப்புக்கு ஒரு ஆளுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் போகிறக்கு 20 ரூபா, வர்றதுக்கு 20 ரூபா. இப்போ நம்ம அந்த பிக்கப்லேருந்து இறக்கி விட்டாங்க. நம்ம அந்த சின்னார் இருக்குதாங்க, அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்லாம். இப்போ பாருங்கள், நாங்கள் குளிக்கிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த கடையில் போட்டிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரேஷன் கடை இதெல்லாம் முன்னால் தான் வரணும். ஸ்கூல்லாம் அங்கேயே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ டவரு இருக்குது, கரெக்டாக அந்த இடத்துல நின்று பேசினா டவர் கிடைக்கும் ஃபோனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே காட்டுக்குள்ளேருந்து கொண்டு வந்து அவங்க எடுத்து விற்கிறது தான் இது. இதுதான் வாழ்வாதாரமே இவங்களுக்கு. பாருங்கள், சாம்பிராணி, நெல்லிக்காய், கொய்யாக்காய், இந்த மாதிரி நிறைய தேன், இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க. போகும்போது நம்ம அப்படியே எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிடலாம் குளிக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த தண்ணி அப்படியே சூப்பராக ஜில்லுன்னு இருக்குது. எப்போவுமே தண்ணி போயிட்டு தான் இருக்குதுல. இப்போ பாருங்கள், குளிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு. நம்ம பூஜைக்கு தேவையான பொருளை வீட்டிலேருந்து கொண்டு வந்தாச்சு. பால், எண்ணெய் இதெல்லாம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் மட்டும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்லாம். பாருங்கள், இங்கே ஒரு கிழங்கு வச்சுருக்காங்க. இது என்ன கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா மொடவாட்டு கிழங்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்து சூப் வச்சு குடித்தா நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க, நீ சாமி கும்பிட்டு நீ அப்படியே பிக்கப் பண்ணி வந்தோடனே ஏறி போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அங்கிருந்து ஆள் கம்மியாக இருக்கு. Thank you.